ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். இந்திய வரலாற்றில் 2023 நாடு முழுவதும் கவனம் ஈர்த்த ராகுல் காந்தி நடைப்பயணம். இந்தியா முழுவதும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்திய பிபிசியின் மோடி கேள்வி ஆவணப்படம். உலகின் பெரும் பணக்காரரான அதானியை அதல பாதாளத்தில் தள்ளிய இண்டன்பர்க் அறிக்கை. மோடி சமூகம் பற்றிய சர்ச்சையில் ராகுல் காந்தி MP பதவி நீக்கம். 2023ஆம் ஆண்டில் இந்திய வரலாற்றில் தடம் பதித்த சம்பவங்கள். 2023ஆம் ஆண்டு இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டாக அமைந்தது. தமிழக அரசியலில் மட்டுமல்லாமல் இந்திய அரசியலையே புரட்டி போடும் பல சம்பவங்கள் இந்த ஆண்டில் நடந்து முடிந்திருக்கிறது. அப்படி சரித்திரத்தில் இடம்பெற்ற பல சம்பவங்களின் தொகுப்பைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். 2023 ஜனவரி 17ஆம் நாள் பிபிசி செய்தி நிறுவனம் இந்திய பிரதமர் மோடி பற்றி வெளியிட்ட இந்தியா கேள்வி என்ற ஆவணப்படம் வெளியாகி இந்தியா முழுவதும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அது ஏற்படுத்திய அதிர்வலையின் காரணமாக இந்திய அரசு அந்த ஆவணப்படத்தை தடை செய்வதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 18ஆம் தேதி இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவரும் பாஜக MPயுமான பிரிஜ் பூஷன் சிங் என்பவர் மல்யுத்த பெண் வீராங்கனைகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி குற்றச்சாட்டு வெளியானது. பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிரிஜ் பூஷன் சிங் பதவி விலக வேண்டும் என்றும் மேலும் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 5 மாதங்கள் நடந்த அந்த போராட்டம் காரணமாக சில நாட்களுக்கு முன்புதான் பிரிஜ் பூஷன் சிங் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஜனவரி 24ஆம் தேதி அமெரிக்க நிறுவனமான இடன்பர்க் எனும் பங்கு சந்தை ஆய்வு நிறுவனம் இந்தியாவின் அதானி குழும நிறுவனங்கள் இந்திய பங்கு சந்தையில் மிக பெரிய அளவுக்கு மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஒரு பெரும் அதிர்ச்சியை வெளிக்கொண்டு வந்தது. அதன் விளைவாக அதானி குழும நிறுவனத்தின் பங்குகள் இந்திய பங்கு சந்தையில் கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. இதனால் பொருளாதார ரீதியில் பெரும் பின்னடைவை சந்தித்த அதானி உலக பணக்காரர் பட்டியலில் மிக பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஜனவரி 30ஆம் நாள் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்ரா எனும் நடைப்பயணத்தை தொடங்கினார். இந்தியா முழுவதும் பெரும் கவன ஈர்ப்பை ஏற்படுத்திய இந்த நடைப்பயணம் கன்னியாகுமரியில் தொடங்கியது. பிறகு 136 நாட்கள் நடந்த அந்த நடைப்பயணம் காஷ்மீரில் நிறைவடைந்தது. 2023 பிப்ரவரி 8ஆம் நாள் அதானிக்கும் பிரதமர் மோடிக்கும் என்ன தொடர்பு என்று பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். ராகுல் காந்தியின் அந்த நாடாளுமன்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் மிக நீண்ட நாட்கள் விவாத பொருளாக ஆகியிருந்தது. பிப்ரவரி 15ஆம் தேதி டெல்லி மற்றும் மும்பையில் உள்ள பிபிசி அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள். வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றில் இந்திய அரசு நடத்திய முதல் வருமான வரி சோதனையாக வரலாற்றில் அந்த சம்பவம் பதிவானது. ஆனாலும் அது ஒரு அரசியல் பழிவாங்கல் சம்பவம் என்பதால் அந்த சோதனையில் எந்த முறைகேடும் நடந்ததாக தகவல் வெளியாகவில்லை. பிப்ரவரி 26ஆம் நாள் மதுபான கொள்கை ஊழல் குற்றச்சாட்டில் டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். அப்படி கைது செய்யப்பட்ட மணிஷ் சிசோடியா தற்போது வரை பிணையில் கூட வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்து வருகிறார். 2023 மார்ச் 23ஆம் நாள் மோடி சமூகம் பற்றிய அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அதனால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் நடந்த மேல்முறையீட்டில் அந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டு ராகுல் காந்தி மீண்டும் MPயாக பதவியேற்றார். 2023 மே 3ஆம் நாள் மணிப்பூரில் மெய்தி மற்றும் குக்கி பழங்குடி சமூகங்களுக்கு இடையில் இனக்கலவரம் வெடித்தது. இந்த கலவரத்தில் 1000க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 2 பழங்குடியின பெண்கள் ஆதிக்க சாதி மெய்தி வன்முறை கும்பலால் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு
வன்புணர்வு செய்யப்பட்டனர். இந்த கலவரம் இறுதி கட்டத்தை எட்டும் வரை இந்திய பிரதமர் அந்த பகுதிக்கு செல்லவே இல்லை என்பது இந்தியா முழுவதும் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. மே 10ஆம் நாள் கர்நாடகா சட்டசபை தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் 135 இடங்களில் அபார வெற்றி பெற்றது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு பாஜக ஆட்சியில் இருந்த ஒரு மாநிலத்தை காங்கிரஸ் கைப்பற்றி இந்திய அரசியலில் ஒரு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. மே 19ஆம் நாள் புழக்கத்தில் இருந்த ரூபாய் 2000 நோட்டுகளை ஒன்றிய அரசு திரும்ப பெறுவதாக அறிவித்தது. மே 26ஆம் நாள் இந்தியாவின் புதிய பாராளுமன்ற கட்டிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் செங்கோல் ஏந்தி திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அழைக்கப்படாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஜூன் 2ஆம் நாள் ஒடிசா மாநிலத்தில் நடந்த கோரமண்டல் ரயில் விபத்தில் 290க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மரணமடைந்தனர். 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்தனர். 2023 ஜூன் 14ஆம் நாள் தமிழக அரசில் அமைச்சராக இருந்து வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கைது நடவடிக்கைக்கு பிறகு அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு ஜாமீன் கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டது. ஆனால் ஜாமீன் மறுக்கப்பட்டு தற்போது வரை அவர் சிறையில் இருந்து வருகிறார். ஜூன் 18ஆம் நாள் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியின் முதல் கூட்டத்தை பாட்னாவில் கூட்டினார். இந்தியா முழுவதும் இருந்து 26 கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் அதில் கலந்து கொண்டு இந்திய அரசியலில் ஒரு பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தினார்கள். 2023 ஜூலை 14ஆம் நாள் சந்திராயன் 3 எனும் விண்கலம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தால் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 40 நாட்களுக்கு பிறகு சந்திராயன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. 2023 செப்டம்பர் 9ஆம் நாள் டெல்லியில் நடந்த G20 உச்சி மாநாட்டில் இந்திய ஜனாதிபதி என்பதற்கு பதிலாக பாரத ஜனாதிபதி என்று அழைப்பு விடுத்தது இந்தியா முழுவதும் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. செப்டம்பர் 19ஆம் நாள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அது தற்போது நடைமுறைக்கு வர வாய்ப்பில்லை என்பதால் எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. அதே செப்டம்பர் 19ஆம் நாளில் கனடாவில் சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை சம்பவத்திற்கு பின்னால் இந்தியா இருப்பதாக கனடா அரசு குற்றம் சாட்டியது. 2023 நவம்பர் 12ஆம் நாள் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி என்னும் இடத்தில் நடந்து வந்த சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த 41 சுரங்க தொழிலாளர்கள் சுரங்கத்தின் உள்ளே சிக்கிக் கொண்டார்கள். 17 நாட்கள் நடந்த மிக பெரும் போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். 2023 டிசம்பர் 3ஆம் நாள் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, மிசோரம் ஆகிய 5 மாநில தேர்தல்களில் பாஜக 3 மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றியது. டிசம்பர் 3ஆம் நாள் மிக்ஜாம் புயல் காரணமாக பெய்த கடும் மழையில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்கள் கடும் சேதத்தை சந்தித்தது. பெரிய அளவில் உயிரிழப்புகள் இல்லை என்றாலும் மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கும் சூழல் ஏற்பட்டது. டிசம்பர் 8ஆம் நாள் பணம் வாங்கி கொண்டு நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய குற்றச்சாட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் MP மஹுவா மொய்த்ரா பதவி நீக்கம் செய்யப்பட்டார். டிசம்பர் 13ஆம் நாள் நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்த இருவர் வண்ண புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். பின்னர் அந்த சம்பவத்தில் தொடர்புடைய 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். டிசம்பர் 16ஆம் நாள் சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தை தொடர்ந்து அந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு மேலாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கடும் மழை பெய்தது. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு பெய்த மழையால் அந்த மாவட்டங்கள் கடும் சேதத்தை சந்தித்தன. டிசம்பர் 19ஆம் நாள் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு மீறல் குறித்து கேள்வி எழுப்பியதற்காக
நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக 141 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். டிசம்பர் 28 தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனும் தேமுதிகவின் நிறுவன தலைவருமான நடிகர் விஜயகாந்த் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார். லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த தமிழக அரசின் அரசு மரியாதையுடன் அவரது உடல் தேமுதிக தலைமை கழக வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இப்படி இந்திய வரலாற்றில் பல்வேறு வரலாற்று தடங்களை பதிவு செய்திருக்கும் 2023ஆம் ஆண்டு நமக்கு பல்வேறு படிப்பினைகளையும் தந்துவிட்டு சென்றிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த படிப்பினைகளோடு நாம் 2024ஆம் ஆண்டை எதிர்கொண்டால் நிச்சயம் நம் எல்லோருக்கும் அது சிறப்பான ஆண்டாக அமையும் என்று நம்பிக்கை கொள்வோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.